ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 14 நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML பேசிக் ப்ராக்டிஸ் வந்து பார்க்க போறோம். அக்சஸிபிலிட்டி ஈஸியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம இந்த இடத்துல எல்லாமே பார்த்துருக்கோம். நீங்க பேசிக் கோட் தான் எல்லாமே. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒன்று தான் நீங்க வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கமெண்ட் ஸோ இது என்ன ஃபார்ம், இப்போ ஒரு புதுசா வந்து நீங்க ரைட் பண்ண கூட யாராச்சும் வந்து பாக்குறாங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு HTML தெரியாத ஒருத்தவங்க வந்து பாக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் கோடா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கீங்க கோடு எழுதிருக்கீங்க. ஸோ அந்த கோட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நியூவா ஒரு பர்சன் வந்து பாக்குறாங்க உங்களோட கோட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் அந்த 2 ஹைஃபன் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் கமெண்ட். அதே மாதிரி 2 ஹைஃபன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்குள்ள தான் நம்மளோட கமெண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணிருக்கோம். ஸோ கான்டாக்ட் ஃபார்ம், இது வந்து ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் செக்ஷன் சொல்லிட்டு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்றோம். ஒருத்தவங்க புதுசா வந்து பாக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது ஈஸியா தெரியும். ஓ, இது ஒரு கான்டாக்ட் ஃபார்மா, வெறும் நம்ம அவுட்புட் காமிக்காம கோட் வந்து பாக்குறாங்க அப்படின்னாவே அவங்களால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும். இது வந்து ஒரு கான்டாக்ட் ஃபார்ம். ஸோ இதுல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு பிளேஸ்லயும் நம்ம இந்த இடத்துல வந்து ப்ராப்பரா வந்து கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பாக்குறதுக்கு அவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இமெயிலுக்கு, அவங்களோட நேம் இன்புட்க்கு, மெசேஜ் டெக்ஸ்ட் ஏரியாக்கு, சப்மிட் பட்டனுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த இடத்துல கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மற்றபடி கோடுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்த எல்லா கோடுமே தான், அதை வச்சு தான் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ நீங்களும் உங்களோட போர்ட்ஃபோலியோவை பேசிக்கா நீங்க HTML வச்சு ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் CSSல அந்த HTMLக்கு ஏத்த கலர்ஃபுல்லா உங்களோட போர்ட்ஃபோலியோவை இல்ல உங்களோட வெப்சைட் எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறது நம்ம நெக்ஸ்ட் CSSல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு தான், நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட கோடை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.